போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடலில் எழுந்த பெரும் புயலையும் சீடர்களின் பயத்தையும் தன் வார்த்தையால் அமைதிப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்கின்றோம். ஏன் அஞ்சுகிறீர்கள், நம்பிக்கை குன்றியவர்களே என்ற இயேசுவின் வார்த்தை இன்றும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம் அன்றாட வாழ்க்கையில் எழும் பாவங்களும் கவலைகளும் பலவீனங்களும் நம் இதயத்தை ஒரு பெரும் புயல் போல் அலைக்கழித்து கொண்டிருக்கின்றது. கடவுள் மீது நம்பிக்கை இழந்து நம் சொந்த வழிகளில் நடக்கும்போதே நாம் பாவத்தில் விழுகின்றோம். இந்த திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் இதய புயலை அமைதிப்படுத்த வல்லவரான ஆண்டவர் இயேசுவிடம் நம் இதயத்தை திருப்புவோம். நம் நம்பிக்கை குறைவிற்காகவும் நாம் செய்த பாவங்களை நினைத்தும் முழு இதயத்தோடு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நம் பாவ கரைகளை கழுவி அமைதியையும் தூய்மையையும் தரும்படி இத்திருப்பலியில் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 8, அதிகாரம் 4 இறைவார்த்தை 11 முதல் 12 முடிய. இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக எகிப்து நாட்டிலிருந்து நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் உங்களை தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயலை அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இவரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ, ஒன்றையும் பிடிபடாமல் இருக்கையிலே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ, வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போது பறவை கண்ணியில் சிக்கி கொள்வதுண்டோ, ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ, நகரில் எக்காலம் ஓதப்படமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ, ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ, தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கிறது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் குமராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களை சிலரே அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டையைப் போல ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கும் இவ்வாறு செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராக இரு. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர், கொலை வெறியோரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவர் எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு
எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் இயேசுவோடு படகில் பயணம் செய்கிறார்கள். திடீரென பயங்கரமான பலத்த காற்று வீசி பெரும் புயல் உருவாகிறது. சீடர்களில் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்கள் பார்க்கும் பொழுது பிறப்பிலேயே மீனவர்கள், கடலையும் புயலையும் நன்கு அறிந்தவர்கள். இப்படிப்பட்ட அனுபவசாலிகளே இயேசுவை நோக்கி, ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று அலறினார்கள் என்றால் அந்த புயல் எவ்வளவு பயங்கரமான புயலாக இருந்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் இயற்கையை படைத்த இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே படகில் பின்பகுதியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் என்பதையும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்வில் நாம் பார்க்கக்கூடிய 3 காரியங்களை நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, முதலாவது கடல் எதை சுட்டி காட்டுகிறது? கடல் என்பது நாம் வாழும் இந்த உலகத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்தில் எப்பொழுது அமைதி நிலவும், கடலில் எப்பொழுது அமைதி இருக்கும், கொந்தளிப்போரும் என்று தெரியாது. இந்த உலகத்தில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பொழுது பிரச்சனை வரும், எப்பொழுது சோதனை வரும் என்று நமக்கு தெரியாது. அலை பாயக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது புயல், நம் வாழ்வில் எதிர்பாராமல் வரக்கூடிய சோதனைகள், உடல் வியாதிகள், கடன் பிரச்சனைகள், மரண பயம், இவையெல்லாம் புயலுக்கு சமம். அமைதியாக உறங்கி இயேசு இயற்கையின் மீது மட்டுமல்ல, நம் வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளின் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொண்டவர் என்பதை நாம் விசுவசிக்கிறோமா? படகில் இயேசு இருந்தாலும் புயல் வந்தது. என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் நினைக்கிறோம், நான் தினமும் ஜெபித்தால் எனக்கு கஷ்டம் வராது, ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சென்றால் எனக்கு பிரச்சனை வராது, மாதா டிவியில் நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி பார்த்து கொண்டிருக்கிறேனே, ஏன் எனக்கு கஷ்டம் என்று நாம் கேட்கிறோம். சீடர்களின் படகில் இயேசு இருந்தார், ஆனாலும் புயல் வந்தது. புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் இவ்வாறு சொல்லுகிறார், கடவுள் புயலை அனுமதிக்கிறார் என்றால் நம்மை மூழ்கடிப்பதற்காக அல்ல. கடவுள் புயலை அனுமதிக்கிறார் என்றால் நம்மை மூழ்கடிப்பதற்காக அல்ல, நம்முடைய விசுவாசத்தின் ஆழத்தை நமக்கு சுட்டி காட்ட, விசுவாசத்தில் ஆழமாக வேரூன்றி வளர கடவுள் சில நேரத்தில் புயலை, சில நேரத்தில் துன்பத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை இறைவன் உரசி பார்க்கிறார். ஒரு முறை ஒரு கப்பல் கடலில் மாட்டிக்கொண்டது. பயங்கரமான புயல். எல்லாரும் அழுது அசுர வேகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறுமி மட்டும் ஒரு பொம்மையை வைத்து கொண்டு அமைதியாக விளையாடி கொண்டிருந்ததாம். ஒரு பயணி அந்த சிறுமியிடம், ஏன் உனக்கு பயமே இல்லையா என்று கேட்டபொழுது அந்த சிறுமி புன்னகையோடு சொன்னாராம், நான் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த கப்பலை ஓட்டக்கூடிய கேப்டன் வேறு யாரும் இல்லை, என்னுடைய சொந்த அப்பா. என் அப்பா என்னை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது என்று அந்த சிறுமி சொன்னாலாம். நம்முடைய வாழ்வினுடைய கேப்டன் இயேசுவாக இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அன்னை மரியாவின் வாழ்வில் பலவிதமான புயல்கள் வீசியது. திருமணமாக முன் கர்ப்பவதியானது ஒரு சமூக புயல். குழந்தை தொட்டிலில் கூட கிடத்த இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுத்தது அன்னை மரியா சந்தித்த வறுமை புயல். ஏரோது மன்னன் குழந்தையை கொள்ள தேடிய பொழுது எகிப்திற்கு ஓடியது அகதி புயல். எல்லாவற்றுக்கும் மேலாக தன் ஒரே மகன் சிலுவையில் தொங்கிய பொழுது அன்னை மரியாள் சிலுவை அடி நின்றார். அதுதான் உலகிலேயே மிகப்பெரிய துயர புயல். ஆனால் அன்னை மரியா சீடர்களைப் போல அலறவில்லை, சீடர்களைப் போல
இயேசுவை நோக்கி ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அபய குரலை எழுப்பவில்லை. பயந்து சாகின்றேன் என்று அன்னை மரியாள் கூக்குரல் இடவில்லை. மாறாக உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று தொடக்கத்தில் தன்னையே முழுமையாக சரணாகதியாக ஒப்பு கொடுத்த அந்த தாய் ஆண்டவர் இயேசுவின் மீது ஆணித்தரமான விசுவாசம் வைத்திருந்தார். உடும்பு பிடியான விசுவாசம் வைத்திருந்தார். விசுவாசத்தோடு தனது வாழ்வில் சந்தித்த அனைத்து புயல்களையும் அன்னை மரியாள் மகிழ்ச்சியோடு சந்தித்தார் என்றால், புயலை விட துன்பத்தை விட இறைவன் பெரியவர் என்ற ஆழமான வேரோட்டமான விசுவாசம் அன்னை மரியாவிடம் இருந்தது. எனவே இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 பாடங்கள். விசுவாச சவால். பிரச்சனை வரும்பொழுது நான் ஜெபிக்கிறேனா? தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். பொறுமையின் சவால். கடவுள் ஏன் இன்னும் எனக்கு பதில் தரவில்லை, ஒருவேளை தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்காமல், கண்டிப்பாக கடவுள் என் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் என்று பொறுமையோடு நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய குடும்பம், தொழில், ஆன்மீக வாழ்வு என்கின்ற படகில் புயல் வரலாம், புயல் வீசலாம். இயேசு தூங்குவதை போல மௌனமாக இருக்கலாம். ஆனால் இயேசு நம் படகில் தான் இருக்கிறார். இயேசு நம் வாழ்வில் மையமாக இருக்கிறார். அன்னை மரியாவை போல விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்போம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்மிடம் என் வாழ்வை ஒப்படைக்கிறேன் என்று சரணடைவோம். அன்னை மரியாள் நம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து புயலையும் உருமாற்றி நமக்கு எப்பொழுதும் அமைதியை கொடுக்க இடைவிடாமல் பரிந்து பேசுவாராக. ஆமென். மனமின்னும் புந்தட்டில் இறைவா என் காணிக்கை தந்திட்டும் ஏற்பா. மனமின்னும் புந்தட்டில் இறைவா புகை போல மறைகின்ற வாழ்வில் பெரும் புகழ் தேடி பயனிதும் இல்லை. தூவ புகை போல உயர்ந்து நாங்கள் இன்றும் புனிதராய் வாழ்ந்திட அருள்வார். மனமின்னும் புந்தட்டில் இறைவா இம் காணிக்கை தந்திட்டும் ஏற்பா. மனமின்னும் புந்தட்டில் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் இந்த புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே
வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றவும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராக இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவி துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானூர் தம்மரசே தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனூர் என்றமை நீர் தள்ளாமல் இக்கால துணித்தாரும்.
தாவி துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பார்.